சூரியன் என்பது தான் செயல்திறன் சக்தி. அது உங்கள் உடம்புல இல்லாத போது நீங்கள் செயல் பண்ணிங்கன்னா அதில் தோல்வி வரும். வியாபாரம் ஆரம்பித்தா தோல்வி வரும். அதனால தான் பௌர்ணமி என்பது ஒரு திதி. பௌர்ணமியிலேருந்து 14 திதிகள் வரும். அப்போ சதுர்த்தி என்பது வளர்பிறையிலிருந்து 4வது நாள். மேலும் அந்த அங்காளா பரமேஸ்வரியுடைய திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் அதனுடைய பிரதிமை என்று சொல்லக்கூடிய விக்கிரகம் இருந்தாலோ அதற்கு ஒரு 3 பொருட்களால் அபிஷேகம், குறைந்தபட்சம் 3. அதுக்கப்புறம் உங்கள் அன்பு தான். அந்த சாக்தத்தில் வருவது தான் எல்லா விதமான பெண் தெய்வங்கள். சுக்கிரன் என்பது பெருமாளுடைய மனைவிக்கு அதிபதி. வைணவத்தில் வரும்போது ஆண் தன்மை பெருமாளாக மாறிடும், பெண் தன்மை மகாலட்சுமியாக மாறிடும். சைவத்துக்கு போகும்போது ஆண் தன்மை சிவனாக மாறிடும், பெண் தன்மை பார்வதியாக மாறிடும். அப்போ பெருமாளுடைய மனைவி, அதனால தான் சூடிக்கொண்ட சுடர்கொடியே என்று சொன்னாங்க ஆண்டாள். ஆண்டாள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுக்கிரனுடைய ஐகான் தான் மகாலட்சுமி. அதனால் பெண் மாதமாகவும் இருக்கிறது, மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் வெள்ளிக்கிழமை இருப்பதால் தான் அதெல்லாம் ஆண் மாதங்கள். ஆண் மாதங்களில் தான் ஆண்கள் பிரார்த்தனைகள் செய்தால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். பெண் மாதத்தில் அவன் செய்யும்போது அவன் பிரார்த்தனைகள், அவனுக்கு ஆத்ம பலம் இருக்காது. அப்போது ஆடி பெருக்கு என்பது நீர்நிலையை வந்த ஒரு சொல். அது கர்க்கடக மாதம். அந்த கர்க்கடக மாதத்திலே நதி நிலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும்போது கூடவே காற்றும் பலமாக வீசும். சுப காரியங்கள் என்பதற்கு உயிர் உண்டு. ஒரு குழந்தை பிறந்தா சுபம்னு சொல்லணும். ஒருத்தர் லாட்டரி டிக்கெட்டில் 10 கோடி விழுந்தாக்கா அது சுபம் கிடையாது, சுகம். அதை வச்சு நீ காரு பங்களா வாங்கி சுகமாக இருக்கலாம். சுபம் என்றால் உயிர் படைப்பை தான் சுபம்னு சொல்லுது ஜோதிடம். அந்த மனசுக்கு உனக்கு ஆத்ம சக்தி, சூரியன் தான் ஆத்மா, அது கம்மியாயிடுச்சு. அதனால் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அந்த ஆத்ம சக்தியை ஏற்றிக்கோன்றதுக்கு தான். அப்படி கிடைக்கும்போது அந்த ஆடி மாத பௌர்ணமியில் நீங்கள் தியானம், ஜபம், ஸ்தோத்திரங்கள், நீங்கள் சொல்கிற எந்த விதமான உங்களுக்கு பிடிச்ச உறவு கடவுளுடைய அஷ்டோத்திரங்கள் சொல்வது விசேஷம். பிராமணர்கள் ஆடி மாதத்தில் சாந்தி முகூர்த்தம் வைக்கும்போது சித்திரை மாதம் சூரியன் உச்சமாக இருக்கும்போது சூரியன் அரசாங்கத்துக்கு அதிபதி, அரசியலுக்கு அதிபதி. அதனால தான் அவங்க 3% இருந்தாலும் அரசாங்க தொழிலில் உட்காந்துருப்பாங்க.